வணக்கங்கள். திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 1568வது மந்திரம் என்று நாம் சிந்திக்க உள்ளோம். இத்தவம் அத்தவம் என்று இரு பேரிடும் பித்தரை காணின் நகும் எங்கள் பேர் நந்தி எத்தவம் ஆகில் எங்கும் பிறக்கிலேன் ஒத்து உணர்வார்க்கு ஒல்லையூர் புகழாமே. ஒரு அருமையான மந்திரம். இந்த மந்திரத்துல கொஞ்சம் நிறைய நம்ம சிந்திக்கலாம்னு இருக்கிறேன். இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா முக்கியமான நம்ம சொல்ல வர்றது நந்தி நகும் எங்கள் நந்தின்றாருங்க. பித்தரை காணும் நகும் எங்கள் நந்தி, அப்புறம் ஒத்துணர்வார் ஒல்லை ஊர் புகழாமே. ரொம்ப ஒவ்வொன்றும் அருமையான வார்த்தைகள். ரொம்ப சுருக்கமா நம்ம இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த தவம் அந்த தவம்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கும்போது நந்தியன் பெருமாளுக்கு சிரிப்பு வருதான். நகும் எங்கள் நந்தின்றாருங்க. அதனால எங்க எப்படி எங்க பிறந்திருந்தாலும் ஒற்றுணர்வுக்காரர்களே ஊர் புகழாமை அப்படின்றது ரொம்ப அருமையான தத்துவம். இந்த தத்துவத்துல ரொம்ப நம்ம டெக்னிக்கலா சயின்டிபிக்கா பார்க்கணும் அப்படின்னாக்கா, செரட்டோனின், மெலட்டோனின், டோபாமைன் அப்படின்றது 3 சுரப்பிகள் மூளையில சுரக்கும் அப்படிம்பாங்க. வாக்கிங் 1 hour போனாதான் டோபாமைன் சுரக்கும்ன்றாங்க. அந்த நற்பலன் ரிவார்டு 3/4 மணி நேரத்துக்கு மேல 1 hour வாக்கிங் போனாதான் மைண்ட் சிந்தனைகள்லாம் தொடங்கி பிபி குறைஞ்சி ரத்த ஓட்டம் அதிகமாகி மனசு அமைதியாகி 1 hour ஆகுதுன்றாங்க. சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணது. அப்ப அந்த செரட்டோனின்றது இனிஷியல் சுரப்பி, அது மூடு ஸ்டெபிலைசர். அதுதான் மெலட்டோனின் சுரக்க வைக்குது. மெலட்டோனின் சுரக்கிறது தான் ஸ்லீப் சிக்னல், நம்ம தூங்குறதுக்கான ஒரு இதை கொடுக்கறது. இதன் மூலமாக இது 3 சேர்ந்துதான் நம்ம அந்த பாட்டுக்கு வரோம். அமுதம் அப்படின்ற சுரப்பிக்கு இந்த 3 தேவைப்படுது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். இந்த முக்தி அப்படின்றது எங்க இருக்கு, இல்ல சிவபுரம் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னாக்கா, பெரிய ஒரு வானத்துக்கு மேல ஒரு எல்லைக்கு மேலெல்லாம் இல்ல. நமது உடலுக்குள்ளே இருக்கும் ஒரு உன்னதமான ஆன்மீக நிலை அது. அது ஒரு ஸ்டேஜ். யோக மார்க்கத்துல அதை நம்ம அடையலாம். எப்படி அப்படின்னாக்கா, திருமந்திரத்தினுடைய பாடல் பிரகாரம் நம் உடல் ஒரு ஆலயம்ன்றாரு. அது தலைப்பகுதி உச்சி தலைப்பகுதிக்கு பேரு சிவபுரம் அல்லது சகஸ்திரா சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அங்க போறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா, ஒத்துணர்வார் அப்படின்னு ஒரு வார்த்தைய இந்த பாடல்ல பயன்படுத்துறாரு. ஒத்துணர்வார்னா உலகத்துல ஒத்து வாழக்கூடிய ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். நம்ம உடம்புக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா, வலது இடது சுவாசத்தை ஒன்றாக இணைத்து சுழுமனை வழியாக உச்சந்தலையை அடையும் போது அங்கே ஒரு பேரொளி தோன்றும். அந்த பேரொளியில கலப்பதுதான் ஊர் புகுதல். இந்த பாடலுடைய கடைசி பகுதி ஊர் புகுதல் அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா, 1568 பாடல்ல. அதுக்கான ஒரு மீனிங் அது. சரி, எப்படி அடைவது? இது 3 படிகள் சொல்றாரு. படிகம் போன்ற மனம், அன்பே சிவம் என்ற உணர்வு, உள்நோக்கிய பயணம். இது நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னாக்கா இந்த 3 வேணும். அப்ப படிகம் போன்ற மனம்னா, கண்ணாடி சுத்தமா இருந்தாதான் முகம் கிளியரா தெரியும். அதுல அழுக்கு இருந்தா நம்ம முகம் கிளியரா தெரியாது. அப்ப நமக்கு இறைவன் தெரியலன்னா நம்ம மனசுல அழுக்கு இருக்குன்னு அர்த்தம். 1. 2வது, ஒத்துணர்தல். எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துதல். நான் வேற, நீ வேற, அது வேற, இது வேற அப்படிலாம் இல்லாம எல்லாத்தையும் உன்னை போலே கருதுவது, எம்பத்தி. இது சிவபுரத்தினுடைய வாசல். இது 3வது உள்நோக்கி பயணம். வெளில பண்ணக்கூடிய சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் இல்லாம மூச்சு கவனித்து உள்ளுக்குள்ள டிராவல் பண்றது, இன்டர்னல் டிராவல். இதுதான் சிவபுரத்துக்கான அடைவதற்கான வழி. சரி, அங்க என்ன இருக்கும்? சிவபுரம் போயிட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த அனுபவத்தை சொல்றாருங்க. அங்க காலம் இல்லை, அவர்களுக்கு இறப்பு என்ற பயம் இருக்காது. பேரின்பம், உலக இன்பங்களை விட அது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாப்பினஸ் அப்படின்றாருங்க. பல கோடி மடங்கு மேலான அமைதி. இன்னொன்னு சொல்ல வர்றாரு, ஒளிநிலை. அவரின் உடலும் ஆன்மாவும் இறைவனின் பேரொளியோடு கலந்துவிடும்.
இதெல்லாம் ஒரு பெரிய அல்டிமேட் சிந்தனைகள். இதெல்லாம் இந்த மூன்றும் வந்து அந்த முக்தி நிலைக்கு போகும்போது கிடைக்கும் அப்படின்றாருங்க. அப்ப ரொம்ப சுருக்கமா அந்த இடத்துல நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா, பார்வை ஒன்னா இருக்கணும். நீ வேற நான் வேறன்ற வேறுபாடு இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து எல்லாம் ஒன்றே அப்படின்ற ஒத்துணர்வு சிந்தனை இருக்கணும். அப்புறம் கடைசியா வந்து சுவாசத்தை, ஏன்னா சுவாசம் மாறி மாறி ஓடும்போது மனம் அலைவாயும். அப்ப அளவாயிர மனதை சுழுமுனையில் நிறுத்தும் போது அமைதி கிடைக்கின்றது. அந்த அமைதியில இருந்துதான் இறைவனோடு கலக்க முடியும். அதுக்கு எப்படி போகணும் அப்படின்னாக்கா, ஒல்லை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. இந்த பாடல்ல வரக்கூடிய ஒல்லை அப்படின்ற வார்த்தை வந்து மிக விரைவு, ஃபாஸ்ட் ட்ராக். ஹைவேஸ் எல்லாம் ஃபாஸ்ட் ட்ராக் போட்டிருக்கிற மாதிரி நம்ம திருமல நாயனர் அன்னைக்கே ஃபாஸ்ட் ட்ராக் போட்டு வச்சிருக்கிறார். நமக்கு போகக்கூடிய டெக்னிக் தான் தெரியணும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ரெண்டாவது வரியில சொல்றாரு என்னன்னா, நகுநங்கள் நந்தின்றாருங்க. அப்ப நந்தின்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நந்தி அப்படின்னா நம்ம நார்மலா வந்து சிவபுரானுடைய வாகனம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா திருமந்திரத்துல ஒரு பெரிய யோக ரகசியமே இருக்குதுங்க. நந்தினா ஆனந்தம் அளிப்பவன், வளர்ச்சி தருபவன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. சிவபெருமான வந்து குருவாக நினைச்சு நம்ம கும்பிடுறோம் அப்படின்னாக்கா, அப்போ உபதேசிக்கிற நிலைக்கு பேரு தட்சிணாமூர்த்தின்னு பேரு. ஆனா அதே சிவபெருமான் ஆன்மாக்குள்ள ஒளியாக நின்று வழிநடத்தும் போதுதான் நம்ம திருமூலர் இங்க வந்து நந்தின்னு அழைக்கிறார் அவரை. இந்த நந்திக்கு பெரிய டெபனேஷன் இதாங்க. சிவபெருமான் ஆன்மாவின் உள்ளே ஒளியாக நின்று வழி நடத்துகின்றார். இது வந்து திருமூலர் ரியலைஸ் பண்ணி எழுதியிருக்கிறார். சரி, நந்திக்கு எங்கே இடம் இருக்குது அப்படின்னாக்கா அவரு சொல்ற வர்றது, நந்தி என்பது புருவ மத்தி ஆக்ஞா சக்கரம் அப்படின்றாருங்க. உள்நாக்களை வந்து ஒளி வடிவாக இருக்கிறார் அப்படின்னு அவருடைய புரிதல்கள்ல உணர்வா சொல்ல முடியுது. இதுக்கு வந்து யோக பயிற்சியின் மூலமாக மூச்சை அடக்கி பழகி நம்ம பழகும் போது தலைக்குள்ள ஒரு அமுதம் சுரக்குங்க. இதான் வந்து மெடிக்கலா சொல்லும் போது இந்த 3 விதமான சுரப்பி, செரோட்டோனின், மெலட்டோனின், டோபாமைன் அப்படின்றது. இந்த அமுதத்தை நாம சுவைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு வந்து நரை திரை மூப்பெல்லாம் கிடையாது. அப்ப இந்த இடத்துல ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க, நந்தி சிரிக்கிறார், டிவைன் லாஃப்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. பித்தரை காணின் நகும் எங்கள் பேர் நந்தி அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு குழந்தை வந்து கையில மிட்டாய் வச்சுக்கிட்டு ஊரு ஃபுல்லா அழுதுகிட்டு தேடிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி நம்மளை பார்த்து சிரிக்கிறாரு நந்தி. ஏன் அப்படின்னாக்கா, உனக்குள்ளே இறைவன் அமர்ந்திருக்கின்றான், நீ அவனை மதங்களிலும் சண்டைகளிலும் கோயில்களிலும் தேடுவதை பார்க்கும் போது அவை எள்ளி நகையாடுகின்றார் அப்படின்னு திருமூலர் இங்கு குறிப்பிடுகின்றார். சரி, அந்த நந்தியை எப்படி நம்ம அடையிறது அப்படின்னா, ஒத்துணர்தல். திருப்பி இந்த பாடல ஒரு வந்த வார்த்தைகள், ஒத்துணர்தல், ஒல்லை, ஊர் புகுதல், இதெல்லாம் வந்து இந்த பாடலுடைய முக்கியமான வார்த்தைகள். அந்த இடம் என்னன்னா ஒரு பேர் வழி. அது எப்படி அடையலாம் அப்படின்னு திருப்பி சொல்ல வர்றாருன்னா, உயிர்களிடத்தில் அன்பு, மனம் ஒருமை. அப்போ மௌனமாக நமக்குள்ள டிராவல் பண்ணும்போது அந்த ஒளியை கவனிக்க முடியும், அடைய முடியும், உணர முடியும், உள்ளுக்குள்ளாக பார்க்க முடியும் அப்படின்றாருங்க. அப்ப 1560 மொத்த சாரம் என்னன்னா, மதங்களையும் பிறப்பு பேதங்களையும் கடந்து எல்லா உயிர்களிடம் இருக்கும் அந்த ஒரே நந்தியை, அதாவது இறைவனை அன்பால் உணர், அதுவே உன்னை விரைவாக முக்தி நிலைக்கு அழைத்து செல்லும் அப்படின்றாருங்க. இந்த அமுதத்தை பத்தி ஒண்ணு பேசலாம்னு நினைக்கின்றேன். இந்த ஒல்லை அப்படின்றது விரவு என்கின்ற ஒரு வார்த்தை. இந்த அமுதம் அப்படின்றது எதுக்கு இந்த பாடலோட தொடர்பு படுத்துகிறேன்னா, யோக கலையில ஒரு உயிரியல் மற்றும் ஆன்மீக நிகழ்வு நடக்குதுங்க. பயாலஜிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பினாமினான். அதுக்கு இந்த 2 வார்த்தை ரொம்ப பயன்படும். ஒல்லையும் ஊர் புகுதலும் ரொம்ப பயன்படும். அது 2த்துக்கும் அமுதம் தாங்க எரிபொருள். எப்படின்னாக்கா, வேகமா போறதுக்கும் அந்த முக்தியுடைய நிலையிலே புகுந்து தங்குவதற்கும் அமுதம் என்கின்ற எரிபொருள் பயன்படுகின்றது. அப்ப இந்த அமுதத்தை எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னோம்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி சுழிமுனை நாடி மூலமாக பிராண ஆற்றலை தலைப்பகுதிக்கு செல்லும் போது மூளையின் மேற்பகுதியில் உள்ள
நம்ம வந்து சகசிராசாலம்னு சொல்லலாம். இங்க ஒரு துரவம் சுரக்கின்றது. இதற்கு சந்திரமண்டல அமுதம்னு திருமூலர் சொல்றாரு. அறிவியல் பார்வையில சொல்லணும்னா பிட்யூட்ரி அல்லது பீன கிளாண்ட்னு சொல்லலாம். இதுல என்ன ஆன்மீக பலன் இல்ல நமக்கு என்ன கிடைக்கும்னா, அந்த அமுதத்தை ரியலைஸ் பண்ணி சுவைச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா திரை, மூப்பு, அந்த ஏஜ் ஃபேக்டர், டெத் இதெல்லாம் இந்த பாடிக்கு கிடையாது. காயகல்பம் அடையறன்றது இதுதான் முறை அப்படின்றாருங்க. அப்ப இந்த 1566 பாடலுக்கும் அமுதத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒத்துணர்வார் ஒல்லை ஊர் புகழாமே அப்படின்ற ஒரு கடைசி வரிதான் ரொம்ப முக்கியம். சிங்க்ரோனைசேஷன் வேணும். இந்த இடத்துல அவர் சொல்ல வர்றது நாசி சுவாசம், மூச்சை கவனிக்க சொல்றாரு. சந்திரக்கலை, சூரியக்கலை இதை இரண்டையும் சமமா பேலன்ஸ் பண்ணி சுழுமணியில ஓட வச்சிட்டோம்னு சொன்னா அமுதம் சுரக்க தொடங்கும். ஏன்னா தூங்கிட்டோம்னா அது வேற விஷயம். தூங்காத விழிப்பு நிலை இருக்கு பாருங்க, அப்பதான் அந்த அமுதம் ஓடுறத உணர முடியும் போல இருக்கு. பிரிவினை இல்லாத மதம், மனம், அதாவது மதம், வெறி, ஜாதி இப்படிலாம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்றாரு. மனம் அமைதியா இருக்கணும். அமைதியா இருக்கணும்னா சுவாசம் வந்து சீரா இருக்கணும். எனவே சுவாசமும் அமைதியும் சீராக இருந்தால் அமுதம் சுரப்புவதற்கு ஒரு வழியாக இருக்கும் என்று இங்கு குறிப்பிடுகின்றார். இந்த ஒல்லை அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒத்துணர்வு தான் அவர் சொல்றாரு. அப்ப மிக வேகமாக சுரக்க வச்சு மரணத்தை வெல்ல முடியும் அப்படின்னு இந்த இடத்துல அவர் சொல்றாரு. ரொம்ப இன்னொரு டெக்னிக்கா ஷார்ட்டா சொல்லிடுறான். அந்த அமுதத்தை வந்து கேசரி யோகம் மூலமாக அவர் அடையக்கூடிய மெத்தட சொல்றாரு. எப்படின்னா நாக்க மடிச்சு உள்நாக்க தொடணும். அப்படி தொடும்போது உள்நாக்கின் வழியாக மேல் நோக்கி கபாலத்தின் ஓட்டையை தொட வேண்டும். அங்கே சுரக்கும் அமுதத்தை சுவைக்கும் போது பசி, தாகம், தூக்கம் மற்றும் இறப்பு இவைகள் நீங்கும் அப்படின்றாருங்க. இந்த நிலை வந்தவர்களுக்கு இறைவன் அந்நியமானவர் அல்ல, அவரே நந்தியாக மாறிவிடுவார். இட்ஸ் சூப்பர் எக்ஸ்டர்னல், கிரேட்டர் கிடையாது, அவரே தான் நந்தியாக மாறிவிடுவார். இந்த ரகசியம் என்னன்னா, உடலை வந்து ஒரு சதையா ஒரு பார்க்கல, அமுதம் சுரக்கும் ஒரு அச்சிய பாத்திரமாக பார்க்கின்றார். எனவே 1568 பாடல்கள் சொல்லபடி ஒத்துணர்வு என்பது வெறும் சமூக ஒற்றுமை அல்ல, அது உங்கள் உடல், மனம், சுவாசம் ஆகிய மூன்றின் ஒற்றுமை. அமுதம் சுரக்கும் போதுதான் எண்ணகை சித்திகளும் கைப்பெறும்ன்றாங்க. அப்ப இந்த செரோடைன் அப்படின்றது மனநிலையை சீராக்குகின்றது, மகிழ்ச்சியை உணர வைக்கின்றது. டோபமைன்றது மகிழ்ச்சிக்கான ரிவார்டு அப்படின்றாருங்க. மெலட்டோனின் அப்படின்றது தூக்க வழி, சுழற்சியை கட்டுப்படுத்தி தூக்கத்துக்கு உதவுகின்றது. நமது நரம்பியல் கடத்திகள் மூலமாக நியூரோ டிரான்ஸ்மிஷன்களையும் ஹார்மோன்களையும் உடலின் பல்வேறு செயல்பாடுகளையும் சமன் செய்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்துல இந்த பாடல் வந்து அமுதம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொன்னாலும் கூட இந்த சொல்லக்கூடிய செரோட்டோனின், மெலட்டோனின், டோபமைன் என்ற 3 ரசாயன கலவைகள் மூலமாக நாம் அதை துய்ப்பதன் மூலமாக நந்தியை நம்முள்ளே அமர்ந்திருப்பதை உணர்ந்து நந்தியாகவே மாற முடியும் என்று சொல்வதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னாபார் ஐயா, வணக்கம். நன்றி ஐயா, அருமைங்க. நிறைய விஷயங்கள் புரியுற மாதிரி எடுத்து சொல்லி பழைய இதற்கு முன்னாடி பார்த்த விஷயங்களையும் தொடர்புபடுத்தி பேசுறேன். ரொம்ப நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் பாடல் 1568 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் இருக்கின்றது. நகும் எங்கள் பேர் நந்தி இத்தவும் அத்தவம் என்று 2 பேரிடும் பித்தரை காணிலாம் எங்கள் பேர் நந்தி. இது இப்ப இன்னொரு பிரதியில பித்தரை காணி நகும் எங்கள் பேர் நந்தி அப்படின்னும், சரவணையா தளத்துல பித்தரை காணிலன் ஆம் எங்கள் பேர் நந்தின்னு கொடுத்திருக்காங்க. எத்தவும் ஆகிலேன் எங்கும் பிறக்கிலேன் ஒத்து உணர்வார்க்கு ஒல்லை ஊர் புகழாமை. விளக்கமாக சரவணையா தளத்துல இருந்து
இந்த தவம் சிறந்தது, அந்த தவம் சிறப்பு இல்லாதது என்று, நன்மை தீமை என்று 2 விதமான பெயர்களை வைக்கின்ற பைத்தியக்காரர்களை எங்களின் பெருமைமிக்க குருநாதனாகிய இறைவன் கண்டுகொள்வதில்லை. எந்த தவத்தை கடைபிடித்தால் என்ன? இந்த உலகத்தில் எந்த இடத்தில் எந்த உயிராக பிறந்திருந்தால் என்ன? அனைத்து உயிர்களிலும் அன்பின் வடிவமாக இறைவன் ஒருவனே இருக்கின்றான் என்பதை உணர்பவர்களுக்கு உடனடியாக முக்திக்குள் நுழைய முடியும் அப்படின்னு கொடுத்திருக்கிறார். தேவரம் நாட்டு வரையில் இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இத்தவம் அத்தவம் என்று தவங்கள் பல இருப்பன போல சுட்டி பேசும் பித்தர்களை காணும் போதெல்லாம் எங்கள் பெருமானாகிய சிவன் நகைப்பான். ஏனெனில் எந்த செயலாக இருந்தால் என்ன, எந்த சமயத்தில் பிறந்தால் என்ன, தவத்தையும் அதனால் அடையப்படும் இறைவனையும் சிவநெறியாளரோடு ஒத்த உணர்வினராய் உணர்வுகளுக்கு விரைவில் வீடு பெறுதல் கூடுவதாகும். இதன் குறிப்புரையாக, எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன்றால் மறவாமை பொருள் என்னும் முடிவுரையும் அதற்கு இலக்கியமான சாக்கிய நாயனாரது வரலாற்றையும் உணர்க. பெருநந்தி என்பது செய்யுள் முடிபெய்து நின்றது. தவம் தவச்செயல் எங்கு என சமயத்தை இடமாக வைத்து ஓட்டினார். இனி எந்நாட்டில் என பொருள் கொண்டு நாடுகளது வேறுபாட்டால் இங்கு பெறப்படுவது சமய வேறுபாடு என்றாலுமா. ஒத்தற்கும் உணர்தற்கும் செய்யப்படும் பொருள்கள் வருவிக்கப்பட்டன. வீடு பெறுதலை ஊர் புகழ் என்றது ஒப்புமை வழக்கு. இதனால் பிறப்பின் சார்பால் அதன் சமய தொடக்கி நின்றும் நீங்க மாட்டாதோறும் சிவநெறி பற்றுடையாரின் உய்தி பெறுதல் கூறப்பட்டது அப்படின்னு இந்த தேவரம் டாக்டர் வகையில கொடுத்திருக்கிறாங்க. வணக்கம் அம்மா, வாருங்க. நன்றி ஐயா. நிறைய விளக்கங்கள் கேட்டிருக்கோம். அழகேசன் ஐயா நிறைய சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா. மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1568. இத்தவம் அத்தவம் என்றிரு பேரிடம் பித்தரை காணில் நகும் எங்கள் பேர் நந்தி. எத்தவமாகில் என் எங்கு பிறக்கில் என் ஒத்து உணர்வார்க்கு ஒல்லை ஊர் புகழாமே. Translation: Our great Lord will laugh at them, those who name it in twofold, this faith and that. Whatever the faith may be, wherever the birth may be, those who can merge can reach the city of liberation. இத்தவம் அத்தவம் என்றிரு பேரிடம். பெருந்தவம்னாலே அது நந்தி தான். அந்த அவரை நம்ம அடையணுங்கிறதுக்காக அதாவது இப்போ இதுக்கு இதை சொல்லணும்னா அன்புன்னு எடுத்துக்கலாம். அன்புனாலே சிவம் இல்லையா? அப்போ சிவத்தை அடையணும்னா நான் அன்பு செஞ்சால் போதுமா? நான் இவங்கள்ட்ட அன்பு செய்கிறேன், அவங்கள்ட்ட அன்பு செய்கிறேன், இப்படி இந்த மாதிரி அன்பு செய்கிறேன், அந்த மாதிரி அன்பு செய்கிறேன் நம்ம செய்கிறோன்னா நம்ம நிறைய அன்பு செய்யலாம். ஆனால் உண்மையான அன்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் சிவம். பற்று இல்லாத, என்னோடதுன்னு இல்லாத எதிர்பார்ப்பு இல்லாத அந்த மாதிரி உண்மையான சிவமாக இருந்தால் தான் அது நம்ம சொல்கிற சிவனோட சிவம். நம்ம இங்கே உலகத்தில் காமிக்கிறது இந்த பற்றோட எதிர்பார்ப்போட எனக்கு என்ன அதில் கிடைக்குன்றதோட நான் அன்பு செய்கிறேன்னா நாளைக்கு அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறத மாதிரி அதில் பற்று இருக்கும். அந்த மாதிரி இந்த தவம்ங்கிறது அது என்னன்னு புரிஞ்சிக்காம தவம் பண்ணுறவங்க. தவம் பெருந்தவம்ங்கிறது இந்த இறைவனோட அதுதான் ஒத்து உணர்வா இருக்குன்னு இருக்காங்க இல்லையா? அந்த உள்ள எல்லாமே உங்களுக்குள்ள இருக்க எல்லாமே இறைவனை நோக்கி திரும்பி இருக்கிற விஷயம். அந்த ஹார்மனியில ஒத்து இசைந்து அதோட இயங்குறது. அந்த மாதிரி இல்லாம இந்த தவம் அந்த தவம் நான் பண்றதுனால பித்தரை காணில். ஏன் அந்த இடத்துல பித்தரைன்றாங்க அப்படின்னா தெளிவு இல்லாத நிலை. தவம் செய்யறது நல்லதுதான் இல்லையா? அதுதான் நந்தியே. பெருந்தவம் பண்றதே நந்தி தான். ஆனா அதுல தெளிவு இல்லைன்னா, அதுல தெளிவு இல்லாத நேரத்துல தான் என்ன நம்மளால பார்க்க முடியும்னா பித்தராக இருக்கிற நிலை வரும். அந்த தெளிவில்லாத தவம் பண்றவங்கள நகும் எங்கள் பேர் நந்தி. அவங்கள பார்த்து சிரிப்பாரு. ஏன்னா அவங்க அதுதான் தவம் நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. தெளிவு இல்லாத தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு
அது அது தவமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. இப்ப எப்படி நம்ம அன்பே பற்றோட பண்ற அன்பு வந்து உண்மையான அன்பே இல்ல இல்லையா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அந்த அமைதி ஆனந்தத்திலேருந்து வர அன்பு தான் உண்மையான அன்பு. அது செய்யாம சும்மா நான் இந்த அன்பு செய்றேன், இவங்களுக்கு இத செஞ்சேன், அத செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுத்துற மாரி தான். அதேதான் இங்க வந்து நந்தி என்ன சொல்றாரு, இந்த தவம் அந்த தவம் பண்ற, ஆனா தெளிவில்லாத தவத்த பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்றாரு. தெளிவில்லாத தவம் எப்பன்னா, நமக்குள்ள அந்த ஒத்திசைவு நடக்கல அப்படின்னா, அது தெளிவில்லாத தவம். நமக்குள்ள அது போய் இணையல அப்படின்னு சொன்னா, அது வந்து பித்தர் அப்படிங்கிறாரு. அந்த தெளிவில்லாத நிலை. எத்தவமாகில் என் எங்கு பிறக்கில் என். அது எந்த தவமா இருந்தாலும் சரி, எந்த சமயத்துல இருந்து நீங்க அதை பண்றதா இருந்தாலும் சரி, எந்த இறைவனை நீங்க பற்றி கொண்டு அதை பண்றதா இருந்தாலும் சரி, ஒத்து உணர்வார்க்கு ஒல்லை ஊர் புகழாமே. ஒத்து உணர்வார்க்கு நமக்குள்ள ஒரு தவம் பண்றோம்னா, இப்ப எப்படி நம்ம ஆழமா போகணும் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா விஷயமே இந்த மேலே இல்லாம நம்ம உள்ள உள்ள போகணும். எப்படி நம்ம இருக்கிறது ஒரு ஆள் தான், நம்ம எப்படி உள்ள உள்ள போறது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். நமக்குள்ள இந்த 5 கோசங்கள் இருக்கு. அந்த எல்லாமே வந்து லேயரா தான் இருக்கு. எப்படின்னா, இப்ப நீங்க இந்த உலகம்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும், நீங்க உலகத்த கையில எடுத்து அத நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள போக போக அவுட்டர் கோர், இன்னர் கோர்ன்னு அந்த அந்த கோர் வரைக்கும் நம்மளால போக முடியும். அதுவும் ஒரு 5 லேயர் தான். மேன்டில் அந்த மாதிரி இருக்கும். போய் அது அவுட்டர் கோர் வரும். கடைசியில இந்த இன்னர் கோர் வரும். அந்த லேயர்ஸா தான் இருக்கும். ஸ்ரீ சக்கரம் பார்த்தீங்கன்னா கூட நீங்க லேயர்ஸா தான் போயிட்டு கடைசியில இந்த பிந்துல போய் முடியும் இல்லையா? அந்த மாரி நம்ம உடம்பையும் லேயர்ஸா நெனச்சீங்கன்னா, அந்த ஆழமா உங்களால கொண்டு போக முடியும். இத நான் சும்மா அ தியா த தியானம் பண்ணும்போது நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது ஆழமா போகணும்னா எப்படி நம்ம இருக்கிறது ஒரு உடம்பு. இதில எப்படி நம்ம போறதுன்றப்ப, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அன்னமய கோஷத்துல இருக்கிறோம் இல்லையா? அந்த பிசிக்கல் பாடி தான். நம்ம இப்போ ஒரு ஓம் நம சிவாய சொல்றோம்னா, ஒரு மந்திரமோ, இல்ல மூச்ச கவனிக்கிறதோ ஏதோ ஒரு இல்ல வெறும் சும்மாவே இருக்கிறோம் அப்படின்னாலுமே, அந்த முதல்ல இந்த ம் அ உடம்பு வந்து நமக்கு அமைதி பெறணும். ஒரு இடத்துல உட்காரணும். அ அது அமைதி நிலையில இருக்கணும். அதுல இருக்கிறது எதுவுமே அத ஃபர்ஸ்ட்டு நம்ம கவனிக்கணும். அந்த உடம்புல எதுவும் அது நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படிங்கிறத. அதுக்கு அடுத்து இன்னும் ஆழமா போகணும்னா என்னது, அடுத்தது பிராணமய கோஷம் வந்துரும். அந்த எனர்ஜி பாடி அந்த இது பிராணன் எப்படி ஓடுது, இயங்குது அப்படின்னு அத நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்படி நம்ம ஒண்ணு ஒண்ணா அடுத்தது மனோமய கோஷம். மனம் எப்படி இயங்குது, அது ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கான்னு அதுவும் அமைதியாகணும். விஞ்ஞானமய கோஷம் அதுக்கு அடுத்து நம்மளோட உணர்வு நிலை. இதெல்லாம் பண்றது யாரு? இதெல்லாம் உணர்றது யாருன்னு நம்ம அந்த அறிவு நிலையிலேருந்து யோசிக்கிறது. அந்த கவனிப்பவங்களாக நம்ம மாறுற நிலை அங்க வரும். ஆனந்த கோஷம் தான் வந்து இறைவனோட அந்த அமைதி நிலையான இதுதான் நம்மளோட கோர். நம்ம எப்படி உலகத்திலிருந்து உள்ள கோர் வரைக்கும் போக முடியுமோ, அது நம்ம போக முடியாது. நான் எண்ணங்களால சொல்றேன். அதே மாரி நம்மளும் உள்ள முடியாது. நம்மளோட புரிதலால உள்ள 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 போகும்போது, இது எல்லாம் அமைதியாகி, அமைதியாகி, அமைதியாகி போகும்னா தான் நம்ம அந்த ஆனந்தமய கோஷத்துக்கு போக முடியும். அந்த தவம்ங்கிறது அந்த இடம் வரைக்கும் அது இப்ப ஓம் நம சிவாய சொல்றேன்னா, அதே நிலை எல்லா இடத்துலயுமே இருக்கணும். எல்லா லேயர்லயும் அதே தான் இருக்கணும். நமக்குள்ள இருக்க 5 கோஷங்களும் ஒத்திசைவா இருக்கணும். நான் வந்து வாய் மட்டும் தான் ஓம் நம சிவாய சொல்லுது. மனம் எதையோ நெனச்சிட்டு இருக்கு. அப்படின்றது இல்லாம, மனமும் அதே இதுல தான் நிக்குது. அ என் மூச்சும் ஏதோ ஒரு நெனச்சு நான் வேகமாக போயிட்டுருக்கு. அதோட அந்த மந்திரத்தோட இசைந்து இல்ல, என் தவத்தோட இசைந்து இல்லனாலும், அது வந்து நல்ல தவமாக இருக்காது. அது மாரி எல்லாமே நம்ம எண்ணம், செயல், நம்ம என்ன அந்த 5 கோஷங்களுமே வந்து என்னோட தவத்துக்கு ஒத்திசைந்தா தான் நான் போய் அந்த இறைவன போய் புடிச்சு, அந்த இடத்துல நின்னு நான் தவத்துல நிக்க முடியும். அதுதான் உண்மையான தவமாக இருக்கும். அது மாரி அத சொல்றதா தான் இங்க ஒத்து உணர்வார்க்கு ஒல்லைன்னா தான் சீக்கிரமாக காலதாமதமின்றி நம்ம ஸ்லோவா போகணும்னு அவசியம் இல்ல. நீங்க அந்த அளவுக்கு ஆழமாக வரைக்கும் உங்களோட தவம் இருக்கு. அந்த அளவுக்கு பியூரா இருக்கு அந்த தவம் வந்து. எந்த ஒரு லேயர்னாலயும் உங்களுக்கு பிரச்சனை இல்ல. எல்லாமே ஒத்திசைவா இருக்கு. எல்லாமே உங்களோட அந்த ஹார்மோனியஸா நமக்குள்ள அந்த தவத்தோட இயங்கி நடக்குது. அப்படின்னா, அவங்க வந்து ஊர் புகழாமே. இறைவன் அடிய வந்து சீக்கிரமா போய் சேரலாம்.
இறைவன் அடிய வந்து நம்ம சேரணுங்கிறதுக்காக என்னென்னவோ பண்றோம். ஆனா அந்த ஒத்திசைவு இல்லாம பண்ணும்போது, அது வந்து அத பார்த்து நந்தி சிரிக்கிறாரு. ஏன்னா, "நீ செய்றதே தவமே இல்லையே!" அப்படின்ற மாரி சிரிப்பதாகவும், அப்ப நான் என்னதான் செய்யணும் அப்படின்னா, அந்த நந்தி தேவர போய் பிடிக்கணும்னா, எல்லாமே அந்த என்ன தவம் பண்றோமோ, அது எந்த தவமா இருந்தாலும் சரி, எத நோக்கின தவமாக இருந்தாலும் சரி, எந்த கடவுள நோக்கின தவமா இருந்தாலும் சரி, இப்ப மூச்ச கவனிக்கிறதா இருக்கலாம், மனத கவனிக்கிறதா இருக்கலாம், அ சும்மா எண்ணங்கள கவனிக்கிறதா இருக்கலாம், இல்ல சும்மா இருக்கிறதா இருக்கலாம், இல்ல இந்த மாரி லேயரா நான் உள்ள போயிட்டே இருக்கேன்றது பண்றதாவும் இருக்கலாம். என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா, அது ஆழமாக இறைவன போய் தொடணும். அனைத்தும் அத நோக்கி இருக்கணும். மனமும் அதை நோக்கி இருக்கணும். நம்ம மூச்சும் அமைதியா இருக்கணும். உடம்பும் அமைதியா இருக்கணும். அறிவும், உணர்வும் அத நோக்கி இருக்கணும். அனைத்தும் அத நோக்கி திரும்பி இருக்கிற மாரி அதுதான் நந்தி தேவர் தான். சிவத்த மட்டுமே நோக்குறாரு இல்லையா? அந்த அளவுக்கு நாமளும் ஏன்னா அவர் தான் பெருந்தவம் பண்றவரு. ஏன்னா எங்கேயுமே அவரால திரும்ப முடியாது. அந்த சிவத்திலேயே மட்டும் தான் இருக்கிறவரு. அந்த நிலைக்கு நாமளும் வரணும். வந்தா தான் அது உண்மையான தவமா இருக்கும். பித்தராக இல்லாம சீக்கிரமாக நம்ம இறைவன் அடி சேரலாம். அப்படிங்கிற மாரி நான் இத புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. விந்தியாம்மா வாங்கம்மா. மியூட்ல தான் இருக்கு இன்னும். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1568வது திருமந்திரம். தவமும் செபமும் தன்னை அறிவதே. இத்தவம் அத்தவம் என்று இரு பேரிடும் பித்தரை காணின் நகும் எங்கள் பேர் நந்தி. எத்தவம் ஆகில் என் எங்கு பிறக்கில் என் ஒத்து உணர்வார்க்கு ஒல்லை ஊர் புகழாமே. அருமையான திருமந்திரம், வாழ்க்கைக்கு தேவையானது. இந்த சமயம் கூறும் தவம் மேலான வழிபாடா, இல்லை அந்த சமயம் கூறுவது மேலான தவ யோகமா என்று இருவகையாக பிரித்து பார்த்து புத்தி பேதலித்து திரியும் அறிவற்ற மக்களை பார்த்து நந்தி எம்பெருமான் எள்ளி நகையாடி ஏளனம் செய்வார். எந்த தவமானால் என்ன, எங்கே பிறந்தால் என்ன, உள்ளத்தில் கடவுளை உணர்வோடு ஒன்றி கலந்து வணங்கி வழிபடுபவர்கள் விரைந்து சிவப்பேறு பெறுவர் என்பதே உண்மை. நகும் சிரிக்கும், ஒல்லை விரைந்து, ஊர் சிவன் உலகு அருட்பேறு. கழக வெளியீட்டில் நன்னெறியாகிய சிவநெறியிற் கொண்டு உயிக்கும் எந்நெறிகளிலும் செய்யப்பெறும் தவங்களெல்லாம் அவ்வவ் நெறியினின்பார்க்கு ஏற்புடையனவே. எனவே இத்தவம் அத்தவம் என்று வேறுபடுத்தி பேசுவோர் பித்தராவர். அத்தகையோரை காணில் நம் நந்தியாகிய சிவபெருமான் சிரித்து அருள்வன். எவ்வகை தவமானால் என்ன, எவ்வகை பிறப்பு எய்தினால் என்ன, திருவருள் துணையால் திருவடி உணர்வு எய்துவார் விரைந்து சிவ உலகு எய்துவர். ஒல்லை சீக்கிரம் விரைவில். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. அருமை. மிக்க நன்றி. வேற யாரும் உங்களோட கருத்து எதுவும் சொல்றீங்களா? திரு சாய் நல்லி அவர்கள் அழைப்பேற்றி வந்திருக்கின்றார்கள். அவர்களால் கருத்துக்கள் கூறணும்னா வரலாம். மிக்க நன்றி. ராஜேங்க, வணக்கம்ங்க. ராஜேந்திரனே, அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த தரம் வந்து மிகச்சிறப்பு என்று
முதல்ல இன்னைக்கு அழகேசன் ஐயா சொன்னது அற்புதமான ஒரு உரையா இருக்கும். அது அவருக்கு மிக்க நன்றி. அப்புறம் அம்மா சொன்னாங்க, கிருத்திகை அம்மா சொன்னாங்க, இந்தியா அம்மா சொன்னாங்க. இப்போ ஒரு எனது பார்வை வந்து சரியா கூட இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இந்த பாடல் வந்து அழகேசன் ஐயா சொல்லும்போது எவ்வளவோ நல்லதெல்லாம் வந்து ஏற்படுத்திக்கினா கூட அது பொருளாதாரமா இருந்தாலும் சமூகத்தில் அந்தஸ்தா இருந்தாலும் நம்ம இருக்கிற உடம்பு வந்து நம்ம வந்து பத்திரமா வச்சிருக்கணும். இந்த உடம்புல வந்து ஆரோக்கியமா இருக்கணும். இந்த உடம்பு தான் எல்லாமே நம்ம கொடுக்கும்னு மாதிரி அழகேசன் ஐயா சொன்னாங்க. இந்த மந்திரத்தின்படி அது மிகச் சிறப்பான ஒண்ணுதான். இந்த உடம்பு இருந்தாதான் இங்க இந்த உடம்புல இருக்கின்ற பல்வேறு விதமான பலாபலன்களை நம்ம அடைஞ்சு இடைநிலையை எட்டுவதற்கு வழிவகுக்கும். இந்த உடம்பு தான் பெரிய வாகனம்னு ஐயா கூட சொன்ன திருமந்திரத்துல சொல்லிக்கிறாங்க. ஊன் உடம்பு ஆலயம்னு சொல்லிட்டு உடம்பு தான் கோயில் சொல்றாங்க. அது மாதிரி இந்த உடம்புல வந்து நம்ம எந்த தவம் செய்யறதுக்கு இந்த தவம்லாம் நீங்க படல வர மாதிரி எவ்வளவு பெரிய தவம் செய்யறதுனா இருந்தாலும் உடம்பு தான் மிகச்சிறந்த ஒரு கருவியா இருக்கும். அங்கதான் ஏசணும் அந்த முளையில உருவாகிற அமுரி என்ற ஒரு திறமை உருவாகும். செரோட்டோனின் மாதிரிலாம் அதனுடைய பயாலஜிக்கலா உருவாகிறதுக்கெல்லாம் காரணமே வேணும்னா உடம்பு தான் வேணும். அதான் சொல்றாங்க. நம்ம கிராமத்துல கூட ஒரு சில ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லுவாங்க, கொள்ளைனா பயிர் வைக்கிற இடம்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து என்ன கோர்வையா சொல்ல தெரியல, இருப்பினும் அது சொல்றேன். நம்ம வாழக்கூடிய இடத்துல அந்த இடத்துல பயிர் வச்சுன்னா செடிசெட்டுலாம் அந்த தோட்டம்னு சொல்லுவாங்க. ஆனா சமூகத்துக்கு உணவு வழங்கக்கூடிய இடம் தான் ஊருக்கு புறம்பா இருக்கிற மாதிரி, அருகில இருக்கிறதும் புறம்பா இருக்கிற மாதிரி கொள்ளைன்னு சொல்லுவாங்க. நம்ம கிராமத்து பழக்கத்தை சொல்லுவாங்க. அந்த கொள்ளையா கூட எடுத்துக்கினா கூட அந்த உணவு ஊருக்கு சமூகத்துக்கு வழங்கக்கூடிய அந்த கொள்ளை பயன்படக்கூடிய அந்த இடம் வந்து கொள்ளைன்னு அங்க கிராமப்புற வழக்கில் சொல்லுவாங்க. பையா சொல்லும்போது ஒத்துணர்வாருக்கு கொள்ளை ஊர் புகழாமேன்னும் போது அது எந்த இடம் எங்க ஆன்மீகத்தில் சொல்றாங்கன்னாக்கா இறைவனடி சேர்வதுதான். அதாவது வந்து பரவெளியை இறைவனை உணர்வது, நந்தியாக மாறுவது, நந்தியாக மாறி சிவனாக இருப்பது என்ற மாதிரி அந்த ஊர் அந்த கடைசி வரியில நம்ம ஒத்துணர்வாருக்கு கொள்ளை ஊர் புகழாமேன்னு எல்லாருக்கும் ஒத்து போயிட்டு எதையுமே நம்ம பாகுபாடு பார்க்காத இந்த தவம் அந்த தவம்லாம் இல்லாம அந்த சிவனை மட்டும் நினைச்சு நம்ம உடம்பு மட்டும் ஒரு கடவுளா, நம்ம உடம்பே கடவுளா நினைச்சு நம்ம அதான் திருமந்திரத்தை சொல்ற மாதிரி ஊன் உடம்பு ஆலயம் மாதிரி இந்த உடம்பே கடவுளா நினைச்சு இந்த உடம்பு வந்து பயன்படுத்தி நம்ம இறைவனுடைய அடையலான்ற மாதிரி நான் நினைக்கிறேங்க, சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க ஐயா. இதுல கருத்து பேதம் வந்தாலும் மன்னிச்சுக்கணும். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. உங்களுக்கு பதிவுடைய உங்களுக்கு உரிமை உண்டு. அதனால நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. டெய்லி சிந்தியுங்கள், உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. மிக அருமை. அந்த பார்வை மிக மிக அருமை. எல்லாரோட பார்வையும் சேர்ந்தாதான் நமக்கு முழுமையான பொருள் கிடைக்கும்ன்றது தான் நம்ம இந்த தலத்தோட இதே நடக்குது. ஒருத்தருக்கும் அவங்களோட இதுல ஒரு பூ மாலை மாதிரி தான். ஒவ்வொரு பூவையும் சேர்ந்து கட்டும்போது நமக்கு ஒரு புரிதல் வரும். ஏன்னா திருமலர் இருந்த நிலையே வேற. நம்ம புரிஞ்சுக்கிறது எல்லாருமே முயற்சி பண்றோம். அவ்வளவுதான். மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றி. ரத்னகுமார் ஐயா நிறைவு செஞ்சுக்கலாங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி ராஜேந்திரன் ஐயா. நிறைவு செய்து கொள்வோம். திருமந்திரம் கேட்க போத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டு தான் பெற்ற இன்பம் பெருகையில் வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி.
தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாளும் ஆன்ம சுவாச நிகழ்ச்சி சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.